கிளிநொச்சி திருவியாறு பிரதேசத்தைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தாயாரான 32 வயது பெண்ணொருவர் கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணித்துள்ள சம்பவம் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளவுடன் போலீஸ் நிலையத்தில் எவ்வாறு குறித்த பெண் தற்கொலை செய்து கொள்வார் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்? கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். Honorable Minister. ගරු කතානායකතුමනි, ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කළපු කාරණය සම්බන්ධයෙන් මා අද දිනම සොයලා බලලා ඔබතුමාට අද දින ඇතුළත පිළිතුරක් ලබා දෙනවා. பிடியாணி ஒன்று தொடர்பில் மருதானை போலீசார் மூலம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட பெண் ஒருவர் நேற்று அதிகாலை 4 மணியளவில் விளக்கமறியலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவிடம் ஒருவன் செய்தி பிரிவு கேள்வி எழுப்பியது. குறித்த பெண் நீண்ட நாட்களாக கொழும்பில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நிலையில் விபச்சார தொழிலிலும் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஹோட்டல் ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே மருதானை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்போது பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைகளின் பின்னரே தற்கொலையா அல்லது கொலையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு ஒருவன் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தது.